சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சரி எப்படி இருந்தாலும் இப்போ கிச்சடி அதான் எனக்கு சொல்லிட்டேன், எனக்கு வந்து நான் டிஃபன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால எனக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா பாருங்க ஒரு 1/2 டம்ளர் அரிசி மட்டும் வச்சுருக்கேன், ஊறிட்டு இருக்கு. இனி இதுக்கு மேலே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நமக்கு தான் இருக்குதே, மீன் குழம்பு இருக்குது, மீன் வறுவல் இருக்குது, அதை வச்சு நைட்டு வந்து நான் சாப்பிட்டுப்பேன். அதுக்கப்புறம் மெயின் இன்னும் ஒன்றே ஒன்று என்னன்னாக்கா உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அழகான செடி வளர்த்திட்டு இருக்கேன். அந்த செடி வந்து யார்ட்டையும் காட்டக்கூடாது, ஏன்னா கண்ணு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கண்ணா வைக்க போகிறீங்க, ஏன்னா எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது காட்டணும்னு சொல்லிட்டு இந்த செடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. மணி பிளான்ட்டு வீட்டுக்குள்ளே அழகாக வளர்த்திட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இங்கே இருங்க, கிச்சனில் இங்கே வந்து வச்சுருக்கேன் இந்த மணி பிளான்ட்டு, எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மணி பிளான்ட் வந்து கேர்ள் மணி பிளான்ட். மணி பிளான்ட்டில் 2 இருக்குது, ஒன்று கேர்ள் மணி பிளான்ட்டு, இன்னொன்று பாய் மணி பிளான்ட்டு. பாய் மணி பிளான்ட்டு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ கேர்ள் மணி பிளான்ட் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாதுங்க, நேச்சுரல், சரிங்களா. இங்கே பாருங்க மண் போட்டு வச்சுருக்கேன் உள்ள, ஓகேவா. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள், இப்படி வந்திருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி, இது வந்து எங்கள் மம்மி, 2 பேரும் இறந்துட்டாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது 2 பேரும் இறந்துட்டாங்க. இவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஏன்னா இதுதான் வந்து என்னோட தங்கம், என் பொண்ணு. இது வந்து என் மருமகன், ஓகேவா. அதுக்கப்புறம் செடி இவ்வளோ தூரம் வந்து இது வந்து என்னோட சாமி ரூம், இவ்வளோ தூரம் வந்திருக்கு, ஓகேவா. இது வந்து கேர்ள் மணி பிளான்ட்டு. அடுத்து பாய் மணி பிளான்ட் எங்கே இருக்கான்னு சொல்லி காட்டுறோம் வாங்க. இங்கே இருங்க, அவன் எங்கே இருக்கானா, இங்கே இருக்கானா, இங்கே. இது வெளியே வந்து ஹாலில் வச்சுருக்கேன். இது இந்த பையனை, இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வளர்ந்துருக்கான் பாருங்க. இவன் இப்படி வந்து அழகாக இப்படி வந்திருக்கான், இப்படி வந்து எப்படி எவ்வளோ தூரம் போயிருக்கான் பார்த்தீங்களா. சூப்பராக இருக்கானா. சூப்பராக இருந்ததுன்னா தயவு செஞ்சு பாராட்டுங்க, பாராட்டுங்க. எப்படி வீட்டுக்குள்ளேயே அழகாக வளர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் உரம் போட்டு அது போட்டு இது போட்டு எல்லாம் வந்து பார்த்து பண்ணி பக்குவமாக வந்து பண்ணுவாங்க. இதுக்கு வந்து என்னதான் நீங்கள் உரம் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து செடி வந்து அழகாக வளரும். அதே நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இந்த செடி வந்து நம்மளுக்கு வந்து காட்டி கொடுக்கும், கருகிடும், இலையெல்லாம் உதிர்ந்துரும், கருகிடும். அதனால் எப்போவுமே நம்ம, அதாவது கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சில பல விஷயங்கள் இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்கும்போது தான் இந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்ற சில விஷயங்கள் வந்து இருக்குது, அது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சு வளர்த்தி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப வந்து இது பிடிச்ச ஒரு பிளான்ட்டு. அவ்வளோதாங்க, இதுதாங்க நைட்டு. இனி இதுக்கு மேலே போயிட்டு இனி